பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வார்த்தை என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த வார்த்தை போல தேவனுக்கு நம்மளை ஆசிர்வதிக்கிறது பிரியங்க. ஆனால் ஏன் நம்மளுக்கு ஆசிர்வாதம் வரமாட்டேங்கிறது? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருப்போமா? ஒன்று நாம், இன்னொன்று நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள். பைபிளில் கூட ஒரு காரியம் நம்ம பார்க்குறோங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வரார். இது எல்லா தேசத்தோட ராஜாக்களுக்கும் ரொம்ப பயமாக இருந்தது. அப்படி வரும்பொழுது பாலாக் என்கிற ஒரு ராஜா அவர்களை கண்டு மிகவும் அஞ்சினான். அதனால் பீலையாமை ஏற்படுத்தி அவங்கள சபிக்கும்படி அனுப்புனான். ஆனால் பீலையாமுக்கு தெரியுது, இது தேவனுடைய ஜனம், இது தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை முறைகள் அவங்க சபிக்க போனாலும் தேவன் அவர்களை சபிக்க விடலை. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்புங்க. அநேக மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க. நம்மளுடைய செல்வங்களை அழிக்க வருவாங்க, நம்மளுடைய சந்தோஷத்தை அழிக்க வருவாங்க, நம்மளுடைய நிம்மதியை அழிக்க வருவாங்க. நம்ம எதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம்ன்ட்டு நம்ம நினச்சிருக்கோமோ அதன் மேலெல்லாம் சத்ரு நம்மளை கரம் போட வருவான். ஆனாலும் தேவன் சொல்லுகிறாரு, இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியோன்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜபத்தின் மூலமாக, மற்றொன்று தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம விரோதமாய் செய்யக்கூடாதுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதே போல தான் பீலையாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால இஸ்ரவேலை சபிக்காதபடி அவரை ஆசிர்வதித்தாங்க. இன்னைக்கும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்யாத இருங்க, தேவன் உங்களை ஆசிர்வதித்து கொண்டிருப்பா. எந்த பிரச்சனைகளும் உங்களை நேரிடாது, உங்களை சூழாது. அதிலிருந்து தேவன் உங்களை தப்புவிப்பா. 2 காரியம். ஒன்று, நீங்கள் ஜெபிக்கணும். இரண்டாவது, தேவனுக்கு சித்தமானதை செய்யுங்க, ஜெபிங்க. வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். எத்தனை பாலாக்கு எழும்பினாலும் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணவே முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமா? ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னது போல எங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. அந்த ஜனங்கள் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்தது போல நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அநேக பாலாக்குகளை நீர் முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபிக்கிறவனாக புறப்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன்.